நான் பேசுகிறேன் என்றால் என் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை நோயாளிகளிடம் பேச வேண்டும். அதுதான் ஒரு மருத்துவனுடைய சிறப்பு. அந்த ஒரு தனி மனிதனுடைய மனதிலே அமைதி வரும்போது நிச்சயமாக அந்த குடும்பத்திலே அமைதி வருகிறது. அந்த பார்வை அவர்களுக்கு கிடைத்திருக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் எனக்கு வழி தவறாக செய்து விட்டார்களோ என்ற பயம் அவர்களுக்கு இருக்கும். நான் சொல்வேன், கவலைப்படாதீர்கள். பய உணர்வு தான் மிகுந்து காணப்படுகிறது. அந்த பய உணர்வுக்கு காரணம் பிரைமரி கேரை எதுவும் நம்ம டச் பண்ணுறதில்ல. குளோக்கோமா பேஷண்ட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட பாப்புலேஷன் யோகா பண்ணாத குளோக்கோமா பேஷண்ட்டும் ரெண்டையும் எடுத்து பார்க்கும்போது யோகா இன்க்ரீஸ் த ஆக்குலார் பர்ஃபியூஷன், அந்த கண்ணோட ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுனால கிளக்கோமா கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஸ்டடீஸ் இருக்குது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மருத்துவம் என்பதை மகரிஷியிலிருந்து ஆரம்பிக்கலாம். உண்மையாக சொல்ல போனால் மருத்துவத்தில் மருத்துவர்களின் பங்கும் உலக அமைதியும் என்று எடுத்துக்கொண்டால் மகரிஷியும் ஒரு மருத்துவர் தான். ஏனென்றால் சித்தக்கலையை கற்று இந்த மக்களுக்கு எது எளிமையாக இருக்கும், கடைக்கோடி மனிதனையும் சென்றடையக்கூடிய ஒரு உடற்பயிற்சியையும் கடைக்கோடி மனிதன் செய்யக்கூடிய ஒரு தவமுறையையும் எளிமையாக்கி இந்த மன்றத்தை உருவாக்கி உலக சமுதாய சேவா சங்கத்தை உருவாக்கிய மகரிஷி அவர்கள் ஒரு மருத்துவர். அப்படிப்பட்ட மகரிஷி அவர்கள் உலக அமைதி என்ற வார்த்தையை உலகத்தில் முதலில் உச்சரிக்க வைத்தவர். உலகத்திற்கே ஓராட்சி வேண்டும் என்று நம்மையெல்லாம் ஒருங்கிணைத்தவர். இது ஒரு சாதாரண கூட்டம் அல்ல, இது ஒரு பயணம், இது ஒரு ஒரு தலைவன் என்பவன் தனக்கென்று ஒரு தனி பாதையை உருவாக்கி கொள்பவன் தான் தலைவன். அப்படிப்பட்ட தலைவன் மகரிஷி என்ற நம்முடைய குரு நமக்கென்று ஒரு தனி பாதையை உருவாக்கி தந்திருக்கிறார். மற்ற மருத்துவர்களின் பங்கு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நிலைமையிலே இருக்கிறோம். இன்று எல்லா இடத்திலும் மருத்துவர்கள் இருக்கிறோம். இந்த மருத்துவருக்கு மருத்துவ சேவையிலே அது ஒரு சேவை. மருத்துவ சேவை என்பதை விட அது ஒரு தவம். சேவை என்பதை விட தவமாக ஏற்றினால்தான் அது மனிதர்களுக்கு போய் சேரும். மருத்துவத்தை எப்பொழுதும் அனுதாபமாக செய்யக்கூடாது. அனுதாபம் என்று சொல்லுவாங்க, எம்பத்தி சிம்பத்தி. எம்பத்தி என்பது பரிதாபப்படுவது, சிம்பத்தி என்பது கருணை. ஒரு நோயாளி வந்தால் அந்த நோயாளி அவன் பிரச்சனையை சொல்லும்போது அந்த பிரச்சனையை ஐயோ பாவம் என்று பார்க்காமல் அந்த நோயாளி நிலைமையிலிருந்து நாம் பார்க்க வேண்டும். அதுதான் ஒரு மருத்துவனுடைய கடமை. அழகாக கண்ணதாசன் சொல்வார். மருத்துவர்களுக்கான ஒரு அருமையான வரி, கண்ணதாசன் சொல்லுகின்ற வரி எனக்கு அடிக்கடி ஞாபகம் இருக்கும். என் மருத்துவமனையில் இருக்கின்ற பணியாளர்களுக்கும் இந்த வார்த்தையை தான் அடிக்கடி சொல்லுவேன். ஆறு மனமே ஆறு என்ற பாடல். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பணிவு என்பது பண்பாகும். இந்த இரண்டு வார்த்தைகளையும், இரண்டு கண்ணதாசன் வரிகளையும் ஒரு மருத்துவன் நினைத்து விட்டால் அந்த மருத்துவம் தவமாக மாறும் என்பது கண்ணதாசன் வரிகளிலே நினைத்ததை உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசா மனது வேண்டும். நான் பேசுகிறேன் என்றால் என் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை நோயாளிகளிடம் பேச வேண்டும். அதுதான் ஒரு மருத்துவனுடைய சிறப்பு. ஒவ்வொரு நோயாளியும் இரண்டு விதமான பிரச்சனைகளால் வருவார்கள். ஒன்று வலி, இன்னொன்று நோய். நோயின் மூல காரணத்தை, எந்த நோயின் மூல காரணத்தை எடுத்துக்கொண்டாலும் வலி. அந்த வலி இரண்டு வகையான வலி. ஒன்று உண்மையான வலி, இன்னொன்று பயத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய வலி. உண்மையான வலியை மருந்தின் மூலமாக சரிப்படுத்தலாம். பயத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய வலியை நாம்
மன ஆறுதலின் மூலமாக உண்மையை சொல்லி அவர்களை தொட்டு கவலைப்படாதீர்கள், நன்றாகி விடுவீர்கள் என்று நாம் சொன்னால்தான் அந்த மனிதன் சரியாவான். மருத்துவம் என்பது வெறும் மருந்துகளும் மருத்துவமனைகளும் கொடுக்கக்கூடிய இடமல்ல. மருந்துகள் கொடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கட்டிடம் நிறைந்த இடமல்ல. ஒரு சிறிய கட்டடம் கூட இருக்கலாம். ஆனால் அங்கு கருணையும் மனிதாபிமானமும் உள்ள மருத்துவர்களும் மருத்துவ பணியாளர்களும் மட்டுமே ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையை உருவாக்க முடியும். ஏனென்றால் ஒரு நோயாளி வருகிறார், என்னிடமே வருவார்கள். இன்று வெளியிலே சென்று ஒரு இலவச அறுவை சிகிச்சை முகாம், பல முகாம்கள் நடக்கிறது. அந்த முகாமிலே சென்று கண் அறுவை சிகிச்சை செய்து கொள்வார்கள். லேசாக உறுத்தல், லேசாக வலி வரும். பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லுவார், நீ எதற்கு போய் இலவச முகாமிலே அறுவை சிகிச்சை செய்து கொண்டார், நம்ம ஊர்ல இத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்கிறது, உனக்கு என்ன காசா இல்லையா என்று சொல்வார். அவர் உடனே பயந்து கொள்வார்கள். பக்கத்து வீட்டில் நிறைய கருத்தாளர்கள், அதாவது அவர்கள் மீது அக்கறை கொண்டு சொல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள். அப்பொழுது அப்படி சொல்லும் போது அவர்கள் பயந்து கொண்டு வருவார்கள். என்னிடம் நிறைய நோயாளிகள் வர வேண்டியது உண்டு. நான் அரவிந்த் கண் மருத்துவமனையிலே அறுவை சிகிச்சை செய்து கொண்டேன், எனக்கு வலிக்கிறது, உறுத்துகிறது, இலவசமாக செய்து கொண்டால் ஏதாவது பிரச்சனை ஆகுமா என்று என்னிடம் கேட்பார்கள். நான் பார்த்து விட்டு சொல்லுவேன், உங்களுக்கு அருமையாக அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார்கள். அதை விட சொல்லணும்னா நல்லா செஞ்சிருப்பாங்க. 6/6ங்கிறது முழு பார்வை. அந்த பார்வை அவர்களுக்கு கிடைத்திருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் எனக்கு வழி தவறாக செய்து விட்டார்களோ என்ற பயம் அவர்களுக்கு இருக்கும். நான் சொல்வேன், கவலைப்படாதீர்கள். நான் ஒரு வார்த்தை சொல்வதற்கு, உங்களுக்கு யாரோ பெரிய மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார், எனக்கு தெரியாது அவர் பெரிய மருத்துவர் செய்தாரா சின்ன மருத்துவர் செய்தாரா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அறுவை சிகிச்சை நன்றாக இருக்கிறது என்பதற்காக உங்களுக்கு ஒரு பெரிய மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்தார் என்று நான் சொல்லுவேன். சொல்லும்போது திரும்ப அவரிடம் ஒரு 2-3 நிமிடங்கள் பேசிவிட்டு அவர் வெளியே போகும்போது சந்தோஷமாக போவார். அது என்ன காட்டுகிறது என்றால், நம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடும் ஒரு கருணையுடன் கூடிய அந்த வார்த்தைகள், நம் மனதிலிருந்து வருகின்ற எண்ணங்கள், இவைகள் அவருடைய நோயை இல்லை, சந்தேகத்தை, அவருடைய சந்தேகம் என்ற நோயை போக்குகிறது. அந்த ஒரு தனி மனிதனுடைய மனதிலே அமைதி வரும்போது நிச்சயமாக அந்த குடும்பத்திலே அமைதி வருகிறது. இன்னும் சொல்ல போனால் மருத்துவர்கள் வலியுடன் ஒரு கூடிய நோயாளிகள், இப்போ உதாரணத்துக்கு ஒரு நிகழ்வை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நான் படித்த கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே மகப்பேறு மருத்துவ பகுதியிலே நான் பணிபுரிந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு 54 வயதான ஒரு ப்ரொஃபஸர், அவங்க 54 வயதில் இருந்தார்கள். இருந்தபோது அவர்களுக்கு அந்த பகுதியிலே நான் ஒருவன் மட்டும் ஆண் மருத்துவர், மற்ற எல்லாம் பெண் மருத்துவர். காலையில் சென்றால் நான் போனால் நான் என்ன செஞ்சாலும் தவறில்லை, என்னை ராஜான்னு தான் கூப்பிடுவாங்க, என்ன செஞ்சாலும் தவறில்லை, என்னை திட்டவே மாட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கின்ற அனைத்து பெண் மருத்துவர்களையும் கண்டபடி திட்டுவாங்க. நீங்கள் இதை செய்யலையா அதை செய்யலையா, பேஷண்ட்டை கண்டபடி திட்டுவாங்க. வரும்போதே கோபமாக தான் வருவார். எல்லோரும் வருத்தப்படுவார்கள். அப்பொழுது நான் போய் அவரிடம் ஒரு வார்த்தை சொன்னேன். ஒரு அம்மா என்று தான் கூப்பிடுவேன். அம்மா, நீங்கள் இப்படி என் மீது ரொம்ப பாசமாக இருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லலாம். அப்பொழுதெல்லாம் மகரிஷியினுடைய யோகாவை கற்றுக்கொள்ளாத சமயம், ஏதோ நான் சொன்னது சொல்லலாமா என்று கேட்டேன். உடனே சொல்லு ராஜா அப்படின்னாங்க. நீங்கள் ரொம்ப கோவப்படுறீங்க, இது மற்றவங்களை பாதிக்கிறதோடு இல்லை, உங்கள் உடம்புக்கு பாதிக்கிறது. நான் அப்போ படித்திருந்த சமயம் இது உங்களுக்கு மெனோபாசல் டைமாக இருக்கலாம். இதே நான் சொன்னேன், என்ன அறியாமே சொன்னேன், அவங்ககிட்ட பயப்படாத சொன்னேன், மெனோபாசல் டைமாக இருக்கலாம், அதனால் உங்களுக்கு இரிட்டேஷன், இதெல்லாம் உடல் உபாதைகள் கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் யோகா மெடிடேஷன்லாம் போங்க. அப்போ யோகா மெடிடேஷனை பற்றிய அந்த ஆழம் அறிவு இல்லாத சமயத்திலே யோகா மெடிடேஷன்லாம் போங்க அப்படின்னு சொல்லி அவங்க மகரிஷி மகயோகின்னு ஒரு யோகா ஆழ்நிலை தியானம் இருக்குது, அங்கே போனாங்க. போயிட்டு அவங்க கற்றுக்கிட்ட பிறகு 1 மாதம் கழித்து என்னை கூப்பிட்டு சொன்னார், என் மகள் சொல்லுகிறாள் இப்பொழுது நிம்மதியாக இருப்பதாக. அதே மாதிரி அந்த வார்டில் இருந்த எல்லாருமே நிம்மதியாக இருந்தாங்க அவங்க கற்றுக்கிட்ட பிறகு. அப்பொழுது என்ன, ஒரு மருத்துவருடைய அமைதி ஒரு சக பணியாளர்களிடம் அமைதியை உண்டாக்கிறது, நோயாளிகளிடம் அமைதியை உண்டாக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு மருத்துவர் எங்களுடைய அரசு மருத்துவமனைகளை பணிபுரியும் போது மருத்துவர்கள் வரும்போது
எங்களோட ஸ்டாஃப்ல சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் ஆசிரியர்கள் வரும்போது சொல்கிற மாதிரி டீச்சர் வரும்போது சொல்லுவாங்க, என்ன வாத்தியார் இன்னைக்கு வீட்டுக்கார அம்மா கூட சண்டை போட்டு வந்துட்டாரான்றது ரொம்ப அடிக்கிறாரு அப்படிம்பாங்க. அது மாதிரி நம் கோபம் வந்து நம்மளை மாற்றும். இன்னொன்று, நம்மளுடைய பக்கத்தில் இருக்கின்ற ஆண்டிப்பட்டி என்ற ஊரிலே பிறந்த மிகச்சிறந்த ஒரு இன்ஜினியர் மகேந்திரா வேலுச்சாமி அவர்களுடைய வீடியோவை நான் பார்ப்பது வழக்கம். அவர் ஒன்று சொல்வார், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லாத போது அவர் அத்தனை பெரிய இதெல்லாம் எப்படி உருவாக்குனீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தை, என்னிடம் 2 வகையான எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து எனக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்லியிருப்பாங்க, நான் அதை பார்த்துக்குவேன். இன்னும் நிறைய பேர் என்ன இருப்பாங்கன்னா, எனக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி சமயத்தில் என்கிட்ட வந்து என்னால் முடியலன்னு கொடுப்பாங்க. அப்போ வந்து அந்த சமயத்திலையும் எமோஷனல் இன்டெலிஜென்ட்டா இருக்கிறனால என்ன காக்னிட்டிவ் இன்டெலிஜென்ஸ் நல்லா இருக்கு. காக்னிட்டிவ் இன்டெலிஜென்ஸ்னா நான் யோசிக்கிற திறன் நல்லா இருக்கு. அதனால் வந்து நான் பதட்டப்படாமல் இருந்தால்தான் மன அமைதியை உருவாக்க முடியும் அப்படின்னு. இதில் மருத்துவர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நோயும் உடல்நலமும் மனநலமும் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம வந்து என்ன கேட்குறோம், மகரிஷி அருள் பேராட்ட என்ன கேட்குறோம், யோகா முடிச்சு தியானம் முடிச்சு என்ன கேட்குறோம், அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம். நிறை செல்வத்தை எங்கே கேட்குறோம், கடைசியாக தான் கேட்குறோம். மஸ்ட்டு உடல்நலம் மனநலம், இந்த 2 இருந்ததுன்னா இந்த 3 ஈஸியாக வந்துடும். அதனால உடல்நலத்தையும் மனநலத்தையும் கேட்குறோம். அந்த உடல்நலமும் மனநலமும் பேணுகின்றவர்கள், நீங்கள் ஒவ்வொருத்தரும் யோகா பண்ணுறீங்க, கேட்குறது என்ன, உடல்நலம் மனநலம் 2 கேட்குறீங்க. அதை பண்ணிட்டு அடுத்தது நிறை செல்வம், உயர் புகழ். நிறை செல்வம்னா என்ன நீ எல்லாத்தோடைய, நான் வந்து யாருக்கிட்டையும் கேள்வி மாதிரி கேட்கல. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புரிதல் இருக்கும். நான் ஒரு புரிதலாக இருக்கலாம், நீங்கள் ஒரு புரிதல் இருக்கலாம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, நிறை செல்வம்னா என்ன? கரெக்டு, ஐயா சொல்ற மாதிரி. அதாவது நான் நேற்று இரவு வந்து ஒரு என்னுடைய நண்பரோட 12 மணிக்கு ரயில் நிலையத்துக்கு போயிட்டு இருந்தேன். அப்போதான் சொன்னார், ரங்கா அங்கே பாரு, அங்கே படுத்திருக்காரு ரோட்டில், அவனும் சந்தோஷமா இருக்கான், நீ நானும் காரில் போகிறோம், நம்மளும் சந்தோஷமா இருக்கோம். அப்போ காரில் போகிறதுக்கும் படுத்திருக்கிறதும் பணம் தேவை. ஆனால் சந்தோஷத்துக்கு பணம் தேவையில்லை. 100 ரூபா இருந்தாலும் வாழ்கிறான், 1000 ரூபா இருந்தாலும் வாழ்கிறான், 1,00,000 ரூபா இருந்தாலும் வாழ்கிறான். அப்போ வந்து போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படிங்கிறதா நிறை செல்வம். அந்த நிறை செல்வத்துக்கு அதிகமாக சம்பாதிக்கணும் இல்லை, எனக்கு வந்து போதுங்கிற மனம், என்னுடைய உடல்நலம் மனநலம் இருந்துச்சுன்னா பொருள் தேவையில்லை. டாக்டர்கிட்ட எப்போ போகிறோம், எங்கிட்ட வந்து எப்போ வந்து நீங்கள் வர்றீங்க, வந்தால் நான் ஃபீஸ் கேட்பேன், சர்ஜரி பண்ணணும்னு சொல்லுவேன். அப்படிங்கும் போது உங்களுக்கு பொருள் தேவைப்படுது. இன்னும் சொல்ல போனா மருத்துவத்திற்கு பொருள் தடையில்லை என்ற ஒரே நாடு எதுன்னு சொல்லுங்க, இந்தியாவில். எங்க? இந்தியாவிலே மருத்துவத்துக்கு தமிழ்நாடு. ஏன் அப்படின்னா, ஜாதி மதம் இனம் மொழி பார்க்காமல் வைத்தியம் பண்ண நாட்டை பார்த்துருக்குறோம். ஆனா பணத்தையே பார்க்காம வைத்தியம் பண்ண ஒரே நாடு, ஒரே ஸ்டேட் தமிழ்நாடு. இதுல வந்து அரசு மருத்துவமனைகளோட இம்பார்ட்டன்ஸ் சொல்றீங்க. அரசு மருத்துவமனைகள்ல ஒண்ணுமே இல்லை, அரசு மருத்துவமனையில அரசு மருத்துவர்கள் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே அரசு மருத்துவமனையில் நீ பணக்காரனா ஏழையா என்று எந்த மருத்துவரும் கேட்டு வைத்தியம் பார்ப்பதில்லை. 2வது, நீங்க கொடுக்கக்கூடிய தமிழ்நாடு அரசிலே மருத்துவத்துறையை தவிர அத்தனை மருத்துவத்துறைகளிலும் நீங்கள் வேறுபடுத்தி பார்க்கப்படுவீர்கள். நீங்க வந்து ஒரு வருமான சான்றிதழோட எங்கெங்க போகணும், நீங்க ஒரு உதவி வாங்கணும்னா 1000 ரூபா வாங்கணும்னா வருமான சான்றிதழோட போகணும், ரெவன்யூல வருமான சான்றிதழோட போகணும், மற்ற எல்லா இடத்துலையும் வருமான சான்றிதழோட போகணும். ஆனா வந்து இந்த சிஎம் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அந்த இதுக்கு மட்டும் வருமான சான்றிதழ் போக வேண்டியதில்லை. அப்படி வந்து மருத்துவத்தை கொண்டு வந்திருக்கிறது நம்ம தான். இதுக்கு காரணம் யாரு அப்படின்னா மருத்துவர்கள். நிறைந்த மருத்துவர்கள் இருக்கிற நாடு நம்ம மருத்துவர்கள். அந்த மருத்துவத்தை கொண்டு வந்தது. 2வது, இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த மருத்துவம் எப்படி மன அமைதியை உண்டு பண்ணி இருக்கிறதுன்னு சொல்றேன். அதாவது ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னால் நம்ம ஊர்ல என்ன ஆகும், பெரிய யாரா இருந்தாலும் சரி, அதாவது வந்து இன்ஃபேக்ட் வந்து நான் சொல்றேன், கோயம்புத்தூர்லே இன்னைக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கேஜி ஹாஸ்பிட்டல் இருக்கு, தெரியும் உங்களுக்கு. அந்த கேஜி ஹாஸ்பிட்டலோட ஓனர் அவங்க அப்பா பக்தோச்சலம், அவரோட அப்பா, அவர் வந்து கண் அறுவை சிகிச்சை பண்ணிக்கணும். எங்க போய் பண்ணிட்டு வந்தார் தெரியுங்களா? அமெரிக்காவில் போய் பண்ணிட்டு வந்தார். அமெரிக்காவில் போய் ஐஓஎல், இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே இலவச சிகிச்சையில் வைக்கிற ஐஓஎல், அப்போ வந்து
ஃபேமிலியோட போய் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு போய் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த சிகிச்சையை, அந்த கண் மருத்துவ சிகிச்சையை அரவிந்த் கண் மருத்துவமனை என்ற 58 வயது, நான் மகரிஷியை நினைக்கிற அடுத்த இது டாக்டர் வெங்கடசாமி. அவரு 58 வயசுல வயசாயிருச்சு. இனிமேல் என்ன, வீட்டில் முடங்கி இருப்பாங்க. இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், வயசாயிருச்சு, வீட்டில் முடங்கி இருக்கலாம்னு நினைக்கிற வயசுல புதுசா 11 பெட் உள்ள ஒரு மருத்துவமனையை ஆரம்பிக்கிறார். 11 பெட் உள்ள ஒரு மருத்துவமனையை அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அரவிந்த் ஆஸ்பத்திரியில் இன்னைக்கு இருக்கிறது என்ன தெரியுங்களா? பணம் தடை கிடையாது. நீங்க உங்களை போய் நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க போய் எனக்கு கண்ணு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்ணு தெரியலையா ஐயா, உங்களுக்கு குறை இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும், இவ்வளோ ஆகுதுன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்லலாம்? எங்கிட்ட காசு இல்லை. சரிங்க ஐயா, நீங்க வந்து பணக்காரரா ஏழையா, நீங்க சங்கிலி போட்டிருக்கீங்களா, எதை பார்க்க மாட்டாங்க. நேரா ஐயா ஒரு 1000 ரூபாய் கட்டினா ஒரு அறுவை சிகிச்சை, சேலம் 60, இங்கேருந்து 60 கிலோமீட்டர் தான் இருக்குது சேலம் அறுவை சிகிச்சை, சேலம் கண் மருத்துவமனை இருக்குது, அரவிந்த் கண் மருத்துவமனை, அங்கே தான் நடக்கிறத சொல்கிறேன். ஐயா நான் வந்து 100 ரூபா ஃபீஸ் கேட்பாங்க, கொடுக்கலாம், எனக்கு ஃபீஸ் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இலவச பிரிவிற்கு நீங்கள் போய் பார்த்துப்பீன்னு சொன்னாங்க. அதில் பார்த்துட்டீங்க, காசு கட்டணும், காசு கட்டுறதுக்கு எனக்கு 15,000 12,000 ஆகுதுன்னு இப்போ சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட பணம் இல்லை. சரி, ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு அறுவை சிகிச்சை இருக்குது, பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை, என்னால் முடியாது. அப்போ ஃப்ரீயாக அறுவை சிகிச்சை இருக்குது, எனக்கு பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அரவிந்த் கண் மருத்துவமனை. இது எப்போ ஆரம்பிச்சதுன்னா 1977 ஆரம்பிச்சது, 76 ஆரம்பிச்சது. அந்த ஒரு மனிதர் இப்போ நான் சொல்கிறோம், எனக்கு வந்து வயசு இல்லை நான் சொல்கிறோம். ரெண்டாவது, வயசு இருக்குதுப்பா தம்பி, எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அப்போ நான் வந்து சர்வீஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோம், நிறைய பேர் சொல்கிறோம். ஆனால் அவர் கைகள் வந்து ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் என்ற பாதிப்பால் கைகள் வந்து பாதிச்சு நடக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தார் 58 வயசுல. அது இல்லாமல் அதுக்கான மருந்துகளை எடுத்து அவர் ஈரல் பாதிப்பு வந்து இருந்தார். இத்தனையும் தாங்கி கொண்டு ஒரு குடும்பத்தை இணைத்து இந்த அரவிந்த் மருத்துவமனை உருவாக்கினார். 11 பெட்டோட உருவாக்கி சேவை செய்தார். அங்கு வந்து எல்லா இடத்துலையும் பணம் தடை இருந்தது, அங்கே தடை இல்லை. இதுல என்ன இருக்குது? இதுக்கு உலக அமைதிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, இன்னைக்கு அந்த அரவிந்த் கண் மருத்துவமனையை நேசிப்பது, அதை செயல்படுத்த முனைவது என்னை போன்ற மருத்துவர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். அவங்க என்ன அந்த அரவிந்த் மருத்துவமனையை அது கண் ஆபரேஷன் என்ன பண்ணார்? ஒரு பார்வை இல்லாத ஒருவனுக்கு நல்ல பார்வையை கொடுப்பதன் மூலமாக அவனை பார்த்து கொள்ள வேண்டிய எந்த சூழ்நிலையும் அவர் குடும்பத்துக்கு கிடையாது. ஒன்று, அவங்க வேலை செய்யலாம், அவங்களே வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம், வயசானவங்க வேலை பொழைச்சிக்கலாம் கண் பார்வை தெரிஞ்சதுன்னா. ரெண்டாவது, வீட்டில் அமைதியா இருக்கலாம், அவங்கள டிபெண்ட் பண்ணி அவங்கள சார்ந்து யாரும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப உலகத்தில் அமைதியை உருவாக்கியவர். இதுல வந்து உலகத்தில் அமைதியை உருவாக்குறது மட்டும் இல்லாம, இந்த உலக அமைதி மூலமாக ஒரு பெரியவர் வந்து போய் வேலை செய்யறாருன்னு வச்சுங்க, அந்த பெரியவர் வயசானவங்க இருக்காங்க, அவங்களால வேலை செய்ய முடியல அப்படின்னா என்ன ஆகும்? நம்மளோட நாட்டுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும். அவங்க வேலை செஞ்சா நம்மளுடைய, இப்ப நம்ம வீட்டுல உதாரணத்துக்கு ஒரு இருக்கிற நான் சொல்றேன், உங்க வீட்டுல வேலைக்கு வர்றாங்க, வேலைக்கு வர்றவங்களுக்கு நீங்க வேலை கொடுக்குறீங்க, நல்லா கண்ணு தெரிஞ்சா கொடுக்குறீங்க, கொடுக்கும் போது வீட்டு வேலை செய்யறாங்க, 5,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. இது மாதிரி கோடிக்கணக்கான பேர் சம்பாதிச்சாங்கன்னா அதனால எவ்வளவு வருமானம் நாட்டுக்கு வரும்? நாட்டுடைய பொருளாதாரத்தையும் தனி மனித பொருளாதாரத்தையும் தனி மனித அமைதியும் உருவாக்கி அந்த குடும்பத்தில் அமைதியை உண்டாக்கிய மிகப்பெரிய செயலை செய்தவர் அரவிந்த் கண் மருத்துவமனை ஐயா வெங்கடசாமி அவர்கள், டாக்டர் வி என்று அழைக்கப்பட்ட வெங்கடசாமி அவர்கள். ஏன்னா நான் வந்து அவருடைய ஸ்டடீஸை வந்து நான் சாதாரணமாக இது சொல்லல, நான் வந்து அவருடைய மருத்துவமனையில் 7 நாட்கள் அவரை பற்றிய படிப்பை படித்தேன். IIBM அகமதாபாத், அதில் போய் ரெண்டு நாள் அரவிந்தை பற்றியே படித்தேன். நான் வியந்து போனது, இந்த ஒரு சிறிய மனிதன், இந்த ஒரு மனிதனால் இவ்வளவு பெரிய சாதனையை படைத்திருக்க முடியும். மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் அரவிந்துடைய இது வந்து பரவி இருக்குது. அதுக்கு காரணம் அரவிந்த் என்ற வெங்கடசாமி என்ற ஒரு தனி மனிதனால் உலகம் முழுவதும் பார்வையை கொடுக்க முடிந்து பல மனிதர்களுடைய வாழ்விலே ஒரு ஒளியை ஏற்றி வைத்து அமைதியை ஏற்படுத்தியிருக்கிறார் என்றால் அது முடிந்ததுதான். அது ஒரு மிகப்பெரிய சாதனை. அதனால் மகரிஷியினுடைய எடுத்துக்கொண்டால் தனி மனித அமைதி, மகரிஷி ஐயா சொன்னது தனி மனித அமைதி. தனி மனித அமைதியை மருத்துவர்கள் நிச்சயம் பண்ண முடியும். இது பண்ண முடியாதது என்ன பண்ண வேண்டியது மருத்துவர்கள் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இது வெறும் சாதாரணமான கூட்டமாக அமையக்கூடாது. நீங்கள் யோசிக்க வேண்டும், நான் யோசிக்க வேண்டும். நீங்க எனக்கு இந்த தலைப்பு கொடுத்த பிறகு நான் நிறைய படித்தேன். படித்த போது நிறைய எனக்கு எண்ணங்கள் வந்தது. என்ன நாம் பின்தங்கி இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஒன்று, முதலில் இன்று செகண்டரி கேர் என்று இருக்கிறது.
உங்களுக்கு நோய் வந்தால் எங்களிடம் வருகிறீர்கள், வைத்தியம் செய்கிறீர்கள். காலையிலே அருட்பேராற்றல் அழைத்ததோ என்று நினைக்கிறேன். காலையில் ஒரு 9 மணிக்கு இந்த நிகழ்வெல்லாம் நான் பேசுவதெல்லாம் தெரியாது. ரவீந்திரநாத் ஐயா அவர்கள் அழைத்தார்கள் என்னை. ரங்கநாதன், உங்களுடன் பேசி ரொம்ப நாள் ஆகிறது. நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். கண் மருத்துவத்தில் தவத்தை பயன்படுத்தி என்னென்னலாம் செய்ய முடியும், நம் மகரிஷி யோகாவுடைய பயன்படுத்தி என்னெல்லாம் செய்ய முடியும் என்று அவர் கேட்டார். இது இந்த பேச்சுக்கும் அதற்கும் இணையானதாக நான் கருதுகிறேன். முக்கியமாக இன்னைக்கு அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆப்தல்மாலஜி என்ன சொல்றாங்கன்னா, அங்கங்க சொல்லுவாங்க, இந்த ஆர்த்தாப்டிக்ஸ் சொல்லுவாங்க. இன்னைக்கு குழந்தைங்க வருவாங்க, வந்தபோது எங்கிட்ட வருவாங்க, கிரீன் பார்க் ஸ்டூடெண்ட் வருவாங்க. வரும்போது அவங்களுக்குலாம் எப்படின்னா எப்படின்னா அவங்களுக்கு நான் என்னோட அப்பாயின்மெண்ட் கேட்க மாட்டாங்க. கிரீன் பார்க் ஸ்டூடெண்ட்டு மற்ற இங்கே இருக்க எல்லா ஸ்கூலுமே அப்படிதான். என்னோட அப்பாயின்மெண்ட் கேட்க மாட்டாங்க. அவங்க அப்பாயின்மெண்ட் எனக்கு கொடுப்பாங்க. நான் மணி 8:30 மணிக்கு தான் வருவேன், உங்களால் பார்க்க முடியுமா அப்படின்னு நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்புறம் ஒரு சமயத்தில் என்னால் சிகிச்சை சரியாக செய்ய முடியாதனால சொல்லிட்டேன், நீங்கள் ஏன் அப்பாயின்மெண்ட்டுக்கு வாங்கன்னு சொன்னேன். ஏன் சொன்னேன் அப்படின்னா, ஆர்த்தாப்டிக்ஸ், அதாவது ஒரு குழந்தை வருதுன்னு வச்சுக்க, படிச்சுட்டே இருக்குன்னு வச்சுக்க, படிச்சுட்டு இருக்கும்போது ட்ரைனஸ் வரும், கண் உணகல் வரும். ரெண்டாவது, அந்த குழந்தையோட மயோபிக் சேஞ்சஸ், டெம்பரரியாக மயோபிக் சேஞ்சஸ் வரும், ஒரு பவர் இருக்கிற மாதிரி வரும். அப்போ நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு 0.5 0.75 இருக்குது, உங்களுக்கு மங்களா இருக்குது, அதனால் கண்ணாடி கேட்குறீங்க, கண்ணாடி தேவையில்லை, நீங்கள் வாங்க மருந்து போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள கட்டாயப்படுத்தி மருந்து போட்டு பார்த்தா 75% குழந்தைங்களுக்கு ட்ரைனஸ்னால தான் மங்களா இருக்கும், மருந்து கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவேன். அப்போ மருந்து கொடுத்தோம்னா கேட்பாங்க, மறுபடியும் கேட்பாங்க, எனக்கு அடிக்கடி பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கு பாருங்க. ஏன்னா அவங்க அப்பா சொல்லுவாங்க, எனக்கு கண் எரியுது, படிக்கிறதுக்கு பயந்துக்கிட்டோ அல்லது மருத்துவரை பார்க்க வேணும்னோ சொல்லுவாங்க. நான் சொல்லிடுவேன், நான் கொடுப்பேன் ரெஃப்ரெஷ்டியஸ், இந்த ஒரு லூப்ரிகன்ட் மருந்து கொடுப்பேன். சார் கூட சொல்லுவார், என்னடா எல்லாமே லூப்ரிகண்டாக எழுதுறீங்க பாரு, எங்களை கலாட்டா பண்ணுவார். லூப்ரிகன்ட் மருந்து கொடுப்பேன். அது சொல்லுவேன், இது எப்போ வரணும் போடணுங்க சார் அப்படின்னு கேட்பாங்க. தருமி சொல்கிற மாதிரி லூப்ரிகன்ட்டும் +2 ஒன்றா சேர்ந்தது, அதனால் வச்சுக்கோங்க, தொந்தரவு இருந்தால் போட்டுக்குங்க, ஏதாவது அதுக்கு மேலே தொந்தரவு இருந்தால் வாங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அது மாதிரி நிறைய குழந்தைகளை நாங்கள் பார்க்குறோம். அப்போ நம்ம அவங்களுடைய மனதில் அமைதியை உண்டாக்குறதுக்கு இன்று எங்களிடம் பண்ணக்கூடியது மக்களிடையே பய உணர்வு தான் மிகுந்து காணப்படுகிறது. அந்த பய உணர்வுக்கு காரணம் பிரைமரி கேரை எதுவும் நம்ம டச் பண்ணுறதில்ல. ஏன்னா இப்போ சார் இருக்காரு, சார் லங் கேன்சரை ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு போகிறாரு, எல்லாமே பண்ணுறாங்க. இதெல்லாம் பிரைமரி கேர் முன்னாடியே, நோய் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக போடுறது பண்ணுறோம். அதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு நம்மளுடைய ஃபஸ்ட்டு உடல் நலத்தை காத்துக்கணும். அதுக்கு யோகா. ரெண்டாவது சொல்ல மறந்துட்டேன், மகரிஷியோட ஐயாவோட கண் மருத்துவ பயிற்சியில் அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆப்தல்மாலஜியில் இந்த ஆர்த்தாப்டிக்ஸ் நான் சொன்னல, இப்போ பிரச்சனைலாம் சொன்னல, அதுக்கு ஒவ்வொரு எக்ஸசைஸ் அங்கங்கே பார்க்கும்போது எல்லா எக்ஸசைஸும் நம்ம ஐ எக்ஸசைஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் ஐ எக்ஸசைஸ் யூஸ்ஃபுல் ஃபார் அந்த படிக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. இன்னும் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க, யோகா கண்ணோட கிளக்கோமாவை கண்ட்ரோலில் வச்சுக்குது. அதாவது ஒரு குறிப்பிட்ட பாப்புலேஷனுக்கு யோகா பண்ணுற கிளக்கோமா பேஷண்ட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட பாப்புலேஷன் யோகா பண்ணாத கிளக்கோமா பேஷண்ட்டும் ரெண்டையும் எடுத்து பார்க்கும்போது யோகா இன்க்ரீஸ் த ஆக்குலார் பர்ஃபியூஷன், அந்த கண்ணோட ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுனால கிளக்கோமா கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஸ்டடீஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம பிரைமரி கேர், அதில் நம்ம என்ன மருத்துவர்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துது மருத்துவர்கள். இது மருத்துவர்கள் மட்டும் ஏற்படுத்த முடியுமா அப்படின்னா இல்லை, நீங்களும் ஏற்படுத்தலாம். தவறான செய்தியை சொல்லாமல் ஏற்படுத்தலாம். இதுதான் தனி மனித அமைதி. இன்னும் உலக அமைதியில் மருத்துவர்கள் பங்கு அப்படின்னா இன்னைக்கு நியூக்ளியர் வெப்பன் இந்த உலக நாடுகள் ஏன் பயன்படுத்தலை? ஜப்பான் ஹீரோஷிமா நாகாசாகி 1945 அக்டோபர் 5, 6ஆம் தேதியில் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய அணு ஆயுதத்தின அழிவு வந்தது. ஏன் பயன்படுத்தலை அப்படின்னா, அந்த போர் பயன்படுத்தி அந்த அறிவை யார் சொன்னது அப்படின்னா, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பை, அன்னைக்கு என்ன பாதிப்பு ஏற்பச்சு, இன்ன வரல என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறத உலக தலைவர்களுக்கு மருத்துவர்கள் மட்டும்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் எந்த நாடுமே இன்னும் அணு ஆயுதத்தை எடுத்து பயன்படுத்தாமல் இருக்குது. அது காரணம் மருத்துவர்களோட அந்த ஆராய்ச்சி இன்னும் நடந்துட்டு இருக்குது. ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்குது. அந்த ஆராய்ச்சி இன்னைக்கு என்ன கதிரியக்க என்ன ஆகும், புற்றுநோய் வரும். கதிரியக்க இமீடியட்டா பாதிப்பு என்ன வரும், எல்லா பாதிப்பையும் அறிக்கையாக கொடுக்குறாங்க. இன்னொன்று, நீங்கள் இந்தியா இருக்குன்னு வச்சுங்க, இந்தியா பாகிஸ்தான் அப்போ என்ன பண்ணீங்க, எல்லாரும் என்ன பண்ணோம், ஒன்று நம்மளை மாதிரி அன்பர்கள் என்ன போர் நிறுத்தம் வரணும்னு வேண்டிக்கிட்டோம்.
இன்னும் நிறைய பேர் என்ன சொன்னாங்க, பாகிஸ்தானை தாக்கி அழிக்கணும், எல்லாமே ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு தானே நமக்கு ஒரு வெற்றியாக கொண்டாடணும். ஆனால் வந்து அங்கும் மருத்துவர்கள், அது போன்ற போரிலும் மருத்துவர்கள் நடுநிலைமையாகத்தான் இருந்து அவன் எதிரி நாட்டுக்காரனா இல்லது இந்த நாட்டுக்காரனா அப்படி அப்படின்னு எதுவும் பார்க்கல, மருத்துவர்கள் பார்க்கல. அந்த மருத்துவர்கள் உண்மையாக அங்கே போய் உழைச்சு கஷ்டப்பட்டு அவங்கள வந்து காப்பாற்றினாங்க. இன்னொன்று, போர் குற்றங்களை இந்த நாட்டுக்கு அறிவித்தவர்கள், அந்த போர் மறுபடியும் செய்யாம சர்வதேச அழுத்தத்தை கொடுப்பதற்கு ஒரு உறுதுணையாக இருந்தவர்கள் மருத்துவர்கள். ஏன்னா அங்கே என்ன குற்றம் நடக்குதுன்னு தெரியாது, என்ன பயன்படுத்தினாங்கன்னு தெரியாது, அது மருத்துவர்களுக்கு தான் தெரியும். மருத்துவர்கள் அறிக்கை மூலமாகத்தான் அது பல உலக அமைதி வந்தது. ஆயிரக்கணக்கான அறுவை சிகிச்சைகளை சீன போரிலே, இந்திய 2ஆம் உலக போரிலே நம்ம இந்தியாவிலேருந்து போன மருத்துவர்கள் ஆயிரக்கணக்கான அறுவை சிகிச்சை செய்து எதிரி நாட்டு வீரர்களையும் காப்பாற்றினாங்க, அந்த நாட்டு வீரர்களையும் காப்பாற்றினாங்க. இது மாதிரி போர் குற்றங்களில் வந்து நம்முடைய இந்திய மருத்துவர்களுடைய பங்கு, உலக மருத்துவர்களுடைய பங்கு அதிகமாக இருக்கு. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மருத்துவர்கள் இந்த போர் குற்றங்களுக்கு பிறகு அந்த குற்றங்கள் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு அந்த நாட்டு போர் குற்றம் செய்த நாட்டை சந்தித்து இதெல்லாம் வந்து நீங்கள் செஞ்சிருக்க குற்றங்கள், நாங்கள் வந்து இதை வந்து உங்களுக்கு தெரிவிக்கிறோம், இனிமேல் இது மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிறது போயிருக்காங்க. இன்னைக்கு பல நாட்டில் வந்து பீஸை வேண்டி, அமைதியை வேண்டி ஒரு இயக்கமே, டாக்டரோட இயக்கமே நடந்துட்டு இருக்குது, பல நாட்டில் நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து உலக அமைதிக்கு டாக்டர்கள் தனி மனித அமைதியை உருவாக்கணும். உலக அமைதியில் டாக்டருடைய பங்கு ரொம்ப இருக்கு. எல்லா மனிதர்களும் அமைதியாக இருக்கும்னா மருத்துவர்கள், நான் சொன்ன அந்த 2 வரிய மனித நேயத்தோட மருத்துவம் பண்ணணும், கருணையோடு மருத்துவம் பண்ணணும். இந்த பண்ணா டாக்டர் வெங்கடசாமி அவர்களுடைய மாதிரி பல மருத்துவர்கள் உருவானாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த நாடும் இந்த உலகமும் அமைதியாகும். மருத்துவர்கள் பங்கு இதயத்தை போன்றது, மற்றவர்கள் பங்கு மற்ற பகுதி, உடலின் மற்ற பகுதியை போன்றது. இதயம் சரியாக இயங்கினால் உலக அமைதி சரியாக வரும் என்று கூறிக்கொண்டு வேதாத்திரியத்திற்கு நன்றி தெரிவித்து, இந்த கூட்டத்திற்கு என்னை அழைத்து சிந்தனையை பரிமாற வாய்ப்பளித்த மனவளக்கலை மன்ற அன்பர்களுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.